காசு பணத்துக்காண்டி வாய் வியாபாரியா இருந்துகிட்டு என் சமூகத்தை பேசாத, என் சமூகத்தை பத்தி பேசாத, நீ நடமாட முடியாது. உனக்கு நான் உன்னை எச்சரிக்கிறேன். தேவையில்லாத பதிவுகளை பதிவிடாத. நீ என் சமுதாயத்தில் பிறந்திருக்க அப்படிங்கிற வார்த்தையை விட்டுரு. ஏன்னா நீ தகுதி இல்லாதவன். நீ அந்த தகுதியே உனக்கு கிடையாது. என் சமூகத்துக்காண்டி எதுவும் நீ உழைச்சிருக்கியா? என் சமூகத்திற்கு என் சமுதாய மக்கள் இறந்து போனாங்களா, என்னைக்காட்டு நீ போராடி இருக்கியா? போராடி அதுக்காக நீதி பெற்று கொடுத்திருக்கியா? எதுக்காக தண்டனை வாங்கி கொடுத்திருக்கியா? இல்ல என் மக்களுக்காண்டி இடம் ஒதுக்கி எதுக்கும் நீ போராடி இருக்கியா? யார் நீ? தமிழ் தேசியங்கிற பேர் போர்வையில வெளிநாடுகள்ல பணத்தை ஆட்டே போடுற நாயிங்க நீங்க. புரியுதா? வெளிநாட்டுல பணத்தை ஆட்டே போடுறவங்கடா நீங்க. எங்களையடா தேவர் சமூக தலைவரடா சொல்றீங்க? காசு அடிக்கிறானுங்க, பணம் அடிக்கிறானுங்கன்னு சொல்லி எங்க சமூக மக்களுக்காண்டி நாங்க உழைக்க தற்காத்துக்கிட்டு இருக்கோம்டா, பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம்டா. என் சமூக மக்களை தமிழ் தேச பேசக்கூடியவனு சொல்றேன். நீ தேவமாரா பிறந்திருக்கலாம், ஆனா நீ தேவமாருக்காண்டி உழைக்கல. நீ தேவமார இந்த சமூகத்துக்காண்டி இயக்கம் தொடங்கல. நீ அந்த மாதிரிலாம் இருந்தா நம்ம எந்த நேரமும் நமக்கு ஆபத்து ஏற்படும், பிரச்சனை ஏற்படும், வழக்குகள் ஏற்படும் பயந்து போய் தான் நீ தமிழ் தேசம் சொல்லி போயிட்ட. அங்க போனா பணம் கிடைக்கும், காசு கிடைக்கும், தமிழர்கள் உங்க போறவில்லை வெளிநாடுகள்ல இருந்து ஏமாத்தலாம், இல்லைன்னா அடுத்தவங்க முன்னாடியே கட்டலாம் அப்படிங்கிற நோக்கத்தை நீ போயிட்ட. அதை நீ அப்படியே வச்சுக்கோ. நீ என் சமூகத்தை நீ என்னைக்கு அந்த மாதிரி போயிட்டியோ உனக்கும் இந்த சமூகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ அதை விட்டுட்டு என் சமூகத்தை நீ தரகுறவா நீ வீடியோ போடணும், நீ பதிவு பண்ணணும் நீ நினைச்சனா உனக்கும் மரியாதை கிடையாது. தமிழ் தேசம் பேசக்கூடியவனுக்கும் மரியாதை கிடையாது. தென் தமிழகத்துல என் சமூகத்தை தமிழ் தேசியம் பேசக்கூடியவனுக்கு நான் அந்த பதிவு விடுறேன். நீ தமிழ் தேசியங்கிற போர்வையில நீ தமிழர்களை பூரா அழிச்ச. இலங்கை தமிழர் அழிவுக்கு காரணமே நீங்க தான். புரியுதா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரிவினை ஏற்படுத்துவது நீங்க தான். நீ தமிழுக்காண்டி எந்த மலையும் உடைக்கையும் தடுக்கல. நீ எந்த ஆத்து மண்ணு கடத்தலையும் நீ தடுக்கல. நிலம் மாசுபடுவது, நீர் மாசுபடுவது எதுவுமே நீ தடுக்கல. நீ ஃபுல்லா ஃப்ராட் பண்ற. நீ பணம் காசு அடிக்கிறதுக்காண்டி நீ வீடியோ நீ எத்தனை பேருட்டு 2 லட்சம் நீ வாங்கிட்டு வீடியோ போடுறதுன்னு தெரியும். நீ யாருக்கு திராவிட ஒழிக்கணும்னு வந்த நீ இன்னைக்கு திராவிடத்துக்கு ஆதரவா நீ வீடியோ போடுறதுன்னு தெரியும். நீ யாருக்கு யார நீ தமிழர்கள் எப்படின்னா தமிழன் இன்னைக்கு அரசியலுக்கு வரணும்னா அவனை எதிர்த்து வீடியோ போடுறது நீ. ஏன்னா பணம் உனக்கு தேவை. பணம் காலை படிக்கணும். ஏன் சமூக மக்களை நல்வழிப்படுத்தி தான் இன்னும் வரைக்கும் நல்வழிப்படுத்தி தான் இருக்கிறோம். நாங்க எங்கேயும் போய் பேசல. ஆனா சமூக வலைதளங்கள்ல எங்க மக்கள் திருந்தி வரதும், ஒற்றுமை வரதும், படிச்சு வரதும் நாங்க பேசுறதுனால தான். அது பிடிக்காத தற்குறிகள் பேஸ்புக் வலைதளங்கள்ல எங்களை தரதோரவா பதிவிடுறாங்க. தமிழக காவல்துறைக்கு நான் சொல்றேன், நாங்க கொடுக்கக்கூடிய ஐடிகளை நீங்க இவனுங்கெல்லாம் யாருன்னு நீங்க விசாரிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிரும். இவனு தான் தென் தமிழகத்துல மிகப்பெரிய மோதலுக்கு காரணமா இருக்கானுங்க. அந்த ஐடிகளை நீங்க விசாரணை பண்ணணும். இப்ப தற்போது நேத்து ஒருத்தன் திருச்சியில இருந்து ஒருத்தன் வந்திருக்கிறான். இந்த பாண்டியர் பிரச்சனை இங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதே மேடையில ஏறி தென் தமிழகத்துல மோதலை ஏற்படுத்தணும் சொல்லி அவன் அந்த பாண்டியர் பிரச்சனையை இழுத்து பிடிச்சு விட்டு போயிருக்கிறான். இன்னொன்னு என்னன்னா, அவன் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் உள்ள எங்க முக்குளத்தோர் அரசியல்வாதிகளிட்டையும் அவன் தொடர்ந்து வம்பிழுத்துட்டே இருக்கிறான். அவன் தரகுறவா பேசுறான். டெல்டா மாவட்ட மக்களை